உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அந்த ரிஷபராசி நேயர்களே, 2/6/2026 நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு நம்ம மேலே சொன்ன மாதிரி நல்ல பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 8க்கு அதிபதியாகவும் 11க்கு அதிபதியாகவும் வர்றாங்க.
ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் பார்வைகளின் அடிப்படையில், அதாவது குரு பகவான் பார்வை செய்ய வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு, 7, 9, 11 இந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்வை செய்யக்கூடிய இடம் எல்லாமே சுபமான இடமா இருக்குது. பார்க்க வேண்டிய இடத்த பார்த்துறாங்க. பார்க்க வேண்டிய இடம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடம். எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்துட்றாங்க. சரிங்க சார், என்ன பாக்கியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குழந்தை ஒரு பாக்கியம், திருமணம் ஒரு பாக்கியம், வீடு ஒரு பாக்கியம், வாகனம், ஆடம்பர பொருட்கள், அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியமான விஷயங்களை அவர் செஞ்சு கொடுக்கும்போது மனிதன் எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், அதே மாதிரி சோர்ஸ் நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்களெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கணும். இதுக்காக தானே நம்ம உழைக்கிறோம். இந்த விஷயங்களை இந்த குரு பயிற்சியில், அதாவது 2/6/2026 அடுத்த 12 மாதங்களுக்கு குரு பகவான் கொடுத்துறாரு. ஸோ இப்படி கொடுக்கறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நல்ல விஷயந்தான் அப்படின்றது. அது உச்சம் பெற்ற குருவால் கிடைக்குது அப்படின்ற போது முழுமையாக கிடைக்குது. ஒரு சிறிது தொய்வு இல்லாமல் கிடைக்குது. அதில் சிறிது கூட தடை இல்லாமல் கிடைக்குது. உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறது அப்படிங்கிறது லாபங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர், அதே மாதிரி நீண்ட கால நட்புகள். அதாவது இப்போ உங்களுக்கு வயசே ஆயிடுச்சுனாலும் பாலிய நண்பர்கள், அதாவது சின்ன வயசுலேருந்தே கூட இருந்தவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் வச்சுருந்துருப்போம்ல, எனக்கு இவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஒரு சப்போர்ட் மாரல் சப்போர்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அப்படி தூக்கி விசிறப்போகுது. உதாரணத்துக்கு இப்போது கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு எழுத்து, பத்திரம், டாக்குமெண்ட்டு, சொத்து இதில் வில்லங்கம், பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்திருக்கும். தீர்க்கவே முடியாது, தீர்க்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க மூலமாக ஒரு தீர்வுக்கு வரும். அந்த தீர்வு அப்படிங்கிறது, அந்த தீர்வு கிடைச்சது அப்படிங்கிறது இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ராசிக்கு நடைபெற காத்துட்ருக்கு. ராசிக்கு 3 தானே சார் உச்சமடைகிறாங்க, அப்படிலாம் இல்லை. 8ஆம் இடத்த திதி அவர் திடீர் மாற்றங்களையும் திடீர் யோகங்களையும் கொடுத்துருவாங்க. அதே போல் உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 பெரிய முன்னேற்றங்களும், ஹெல்த் வைஸ் உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் கொடுத்துருவாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உடம்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படையே உடம்பு தான். வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இன்றைக்கெலாம் எல்லாருக்குமே சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடுது. ஆனால் அதையும் கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும், முழுமையாக க்யூர் பண்ண முடியாதுன்ற அமைப்புலலாம் வந்துடுச்சு. ஆனாலுமே கூட அந்த கண்ட்ரோலில் வச்சக்கூடிய அமைப்பு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் சிறிய அளவில் குறையும். அதே மாதிரி குடும்பஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு தான். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிந்திருப்பாங்க. அப்படி பிரிகிற வேளையில் உண்மைகள் புரிய வரும். அதாவது நமக்கு வாழ்க்கை துணை தான் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. அதே போல் டைவர்ஸ் கேஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கவங்க இருக்காங்க இல்லைங்களா, ரிஷபராசியில், அவங்களாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 100% இருக்குங்க. பெரிய வாய்ப்பே கிடையாது.
ரிஷபராசிக்காரங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் உறுதியாக சொல்கிறேன், அது கன்சன்ட் டைவர்ஸாக இருந்தால் கூட டைவர்ஸ் நீங்களே வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. நீங்களே இல்லைங்க நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகுதா இல்லையா நீங்களே பாருங்கள். அதே மாதிரி ஜாப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கணினி சார்ந்தது, ஐடி துறை, இரவில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. அது வருமானம் இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறத விட 2 மடங்கு கூடுதலாக வரும். அல்லது 2 பணி செய்யக்கூடிய அமைப்பு அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஆனாலும் கூட உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கவலை, அச்சம், பயம் எதுலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஜாப்பில் உருவாகும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ் நெஞ்சு சம்மந்தப்பட்ட, அதாவது நெஞ்சுன்னா வயிற்றுக்கும் மார்புக்கும் இடையில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. என்ன பாதிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாச பிரச்சனை அல்லது செரிமான பிரச்சனை, இது வரதுக்கான வாய்ப்புகள் ஹெல்த் வைஸ் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இதை மட்டும் டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் உணவுகள் நமக்கு ஒத்துக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்துக்கணும். நெஞ்சு கரிக்கிறது, செரிமானமாகாமல் இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் உண்டு. அதே நேரத்தில் பெரிய அளவிலான நோய் தாக்கங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு உடலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்ல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. நல்ல மருத்துவம்ன்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது தன வரவுகள் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். வருமானம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மடங்கு 3 மடங்குலாம் வருமானம் வரும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பணம் சார்ந்து, அதாவது வட்டிக்கு விடுறவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கட்டுமானம், பொறியியல், இயந்திரம் இந்த தொழில் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் சற்று தொய்வு இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு இந்த குரு பேச்சில் உண்டாகும். ஏன் வெளிநாடு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்குறாங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறதான் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒயிட் காலர் ஜாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை இது மாதிரி கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்க, கௌரவத்தை பேஸ் பண்ணி தொழில் பண்ணக்கூடியவங்க வெளிநாடு போவீங்க ரிஷபராசிக்காரங்க. பணம் அதிகபட்சம் கையில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, மீடியா சம்மந்தப்பட்ட பணிகள் செய்யக்கூடியவங்களும் சரி ரொம்ப பிரபலமாவாங்க அல்லது தொழில் வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க முக்கியமான பிரபலங்கள்லாம் இருக்காங்க. மீடியா துறையில் மேக்ஸிமம் இருக்கிறது ரிஷபராசிக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு புகழ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வரும். அந்த புகழினுடைய அடிப்படையில் அவங்க லைஃப் அப்படிங்கிறது தீர்மானமாகும் இந்த குரு பேச்சில். ஸோ இப்போ முடிவாகிறது தான் வாழ்க்கை முழுக்க, லைஃப் எண்டு வரைக்கும் அவங்களுக்கு அந்த கௌரவம் தான் அவங்கள நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. ஸோ இந்த அற்புதமான பொன்னான காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க மீடியா துறையில் இருக்கவங்க. அதே மாதிரி உழைக்காத வருமானம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி உயில் சொத்துக்கள், இது மாதிரியான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மிதுனம். அங்கே புதன் ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் இருப்பது அப்படிங்கிறது ஜூன் மாதத்துலேயும் சரி, ஜூலை மாதத்துலேயும் சரி வருமானம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு செப்டம்பர் மாதம், அதுக்கு பிறகு டிசம்பர், அதுக்கு பிறகு மே மாதம், ஜூலை மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம், மே மாதம், இந்த மாத காலகட்டங்கள்லாம் ரிஷபராசிக்கு வருமானம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்.
அது மற்றவங்க வந்து பார்க்கும்போது பார்வையில் எப்படி தெரியும்னா, எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளுடைய பணம் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த அளவில் வந்துட்டு பிரிந்த கணவன் மனைவி சேர்றதாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட், உயிர் சொத்து, இதுகளை பற்றி நம்ம ஒரு முழுமையான ஒரு வீடியோவை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். 100க்கு 99% நல்ல பலன்களே. வாழ்த்துக்களும் நன்றி. குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம், இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அந்த அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது, ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சூரியன் உங்களுடைய லக்னத்துல இருக்காரு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா 2, 5 புதன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக வந்து ராசி அதிபதி வந்து சுக்கிரன், அதே மாதிரி குரு 2 பேருமே வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. முக்கியமா இவ்வளவு நாளா என்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் பயிற்சியானாலும் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கு. குரு சுக்கிரன் இணைவே காசு பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்குண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதனால என்னன்னா காசு பணத்தை எப்படி ஈட்டுறது அப்படிங்கக்கூடிய இது வந்து இந்த மாசம் நீங்க நிறைய கூடுதலான முயற்சிகள் பண்ணணும். புதன் உங்களுடைய ராசியில திக்பலம் பெறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறத அதிர்ஷ்டம், பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த அதிபதியே உங்களுடைய ராசியில திக்பலம் அடையறாரு அப்படின்னா கட்டாயம் ஒரு நிறைய நன்மைகள் இருக்கு. இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, மேக்சிமம் ரிஷப ராசியில இந்த ஏஜ்ல தான், இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இதுல எது நடந்தாலும் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு. என்னன்னா சனி திசை நடந்தாலே சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய லாபங்களை ஈட்ட முடியுங்க. அதே மாதிரி ராகு திசை நடந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல உயர்வை அவர் கட்டாயம் கொடுத்துருவாருங்க. இது நல்ல அமைப்பு. குரு அப்படின்னாலே, குரு திசை அப்படின்னாலே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நிறைய மாற்றங்களும் நன்மையான மாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல
பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். பொதுவாவே வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்போ வந்து என்னன்னா தொழில்ல நீங்க வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு. அதனால தொழில இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு கூட சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அமைப்புன்னா என்ன மாதிரினா திடீர்னு ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நிகழும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அதுல பாகப்பிரிவினை உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுடைய பாகப்பிரிவினை, உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஷேர் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அது மூலியமா நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயம் கட்டாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கிற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவர் வழி ஆதாயம் உண்டு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து சகோதர வழி ஆதரவு, இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரிகள், அதாவது இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல, அதாவது உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். ஒரு சிலருக்குல இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் இருக்குங்க. திருமணம் கைகூடும். திருமணத்துல இருந்த பிரச்சனை காலதாமதம் எல்லாம் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே 4ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதுல நன்மைகளும் இருக்கு. அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீங்க உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி பர்சனல் யூஸ்க்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். முக்கியமா சனி 11ஆம் இடத்துல இருக்கனால நீங்க நினைத்த ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன விஷயங்களை செஞ்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு உழைப்பு போடும்போது அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும். ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய வருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்களால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கட்டாயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இணைவுகள், கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கண்டென்ட்லாம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிறது, உங்களுடைய வீடியோஸ் வைரல் ஆகிறது, நிறைய அமைப்புகள், அதாவது புது புது வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியிடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அவங்க கூட உங்களை வச்சுக்குவாங்க. அது மூலியமா நல்ல ஆதாயம், நிறைய வருமானம் பார்க்கக்கூடியது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது, இதெல்லாமே பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஒரு நல்ல பதவி, வாரிய தலைவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். முக்கியமா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. திருமண பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கு, சந்தான பிராப்தம். ஏன்னா 5 கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில திக்பலம் பெறும்போது சந்தான பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவும் போல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலுமே 9ஆம் இடத்தை அஷ்டமாதிபதி வந்து பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை அஷ்டமாதிபதி பார்க்கறதுனாலையும் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வீண் விவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து வெளியில போகும்போது
நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வீட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டயாவது சேட் பண்ணும்போது, இல்ல ஃபோன் பேசும்போது, இதெல்லாம் ரெக்கார்டட் பண்ணப்படலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவா ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும், உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட்நைட்டில் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வாக்கிய கணிதப்படி மே மாதம் 26ஆம் தேதி பகல் மணி 11:07 பயிற்சி ஆகிறார். கோயில்களில் விசேஷங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மே மாதம் 26ஆம் தேதி தான் நடைபெறும். அதனால் அந்த நாட்களில் போயிட்டு வழிபாடு செய்துக்கிறது மிக உத்தமமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள். ரிஷபராசிக்கு இது நாள் வரலும் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடத்தில் செல்வது ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பு தான். எந்த விதத்தையும் தடைக்கான ஒரு அமைப்புகள் எதுவும் கிடையாது. இந்த குரு பயிற்சி முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அவங்களுக்கு அமையிருக்கு. இந்த வருட காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் 2026 ஜூனில் இருந்து 2027 காலகட்டங்கள் முடிகிற வரலுமே கிரக நிலைகள் இந்த ரிஷபராசிக்கு ஒரு சாதகமான சூழல்களில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் பன்மடங்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், மன நிம்மதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வளர்ச்சிகளை தரும். இதில் முக்கியமாக குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது 3ஆம் இடமானது கடகராசியாக உச்சபலம் பெறுறதுனால ரிஷபராசி அன்பர்களின் இளைய சகோதர அமைப்புகள் வளர்ச்சி பெறுவாங்க. உங்கள் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும். உங்களோட இளைய சகோதரத்துக்கு ஏதாவது திருமணமாகாத நிகழ்வுகளோ அல்லது தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படாமலோ, வெகு நாட்களாக எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கி காத்துட்ருக்காங்களோ அந்த அமைப்புகள் உங்கள் இளைய சகோதரத்துக்கு நடைபெறும். இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்களும் இந்த ஆண்டில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னால இந்த ரிஷபராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டில் வெற்றியை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டு உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. இந்த குரு பகவான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன்கள் அதிகன்று விதிங்க. அப்போ இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ தன்னோட ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம் அப்படின்றனால இந்த ஆண்டில் வெகு நாட்களாக திருமணமாகாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. அதே போல் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது. இதனால் வரலும் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள், பிரிவுகள் அப்படின்ற மாதிரி இருந்த நபர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் ஓரளவுக்கு அந்யுன்ய உறவுகள் பலப்படுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உண்டு. அதே போல் 7ஆம் இடம் என்பது சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், எனக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, என்னோடய தொழிலுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்திருந்த நபர்களுக்கு உங்களோட தொழிலை பாராட்டி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் முக்கியமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் ஒருபடி முன்னேறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுது. சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக திருமணத்தை முடிச்சுக்கிறது
ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருன்றுவீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை இந்த குரு பகவான் சமசப்தமாக 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறனால உங்களோட நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் விளங்கக்கூடிய விதிகளில் எல்லாமே கிடைக்கும். தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோதனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. தெய்வ அனுகூலம், உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உங்களுக்கு உதயமாக போகுது. இந்த ஆண்டில் கண்டிப்பாக 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சாலே எண்ணங்கள், தொழில், செயல் எல்லாமே ஒருபடி மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். உங்களோட தந்தை வழி உறவுகள்னால ஆதாயங்கள் உண்டும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். அதனால் தந்தையின் சொல் கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார். அந்த சனி பகவான் நிற்கக்கூடிய அந்த 11ஆம் இடத்தையே இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். லாபஸ்தானம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுன்ற விதிங்க. இப்போ பாவ புண்ணியங்கள் அனுபவிக்கணும்னா எல்லாமே தேடி வந்துடும். ஆனால் யோகங்கள் அனுபவிக்கணும்னா அது தேடுறதுக்கு வெகு நாட்கள் காத்திருக்கணும். அப்போ இந்த யோகங்கள்லாம் எப்போ செயல்படும்னா இந்த குருவின் பார்வை லாபஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நடைபெறும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்க இருக்கனால தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மை, இடத்து காரியத்தில் வெற்றி, மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள், இரண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள், இது எல்லாமே வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவமாகுதுங்க. அதுவும் இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வந்ததே மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லலாம். 9, 10ஆம் அதிபதிகள் குரு சனி பகவானாக வந்து அவன் லாபஸ்தானத்தில் இருக்கனால இந்த ரிஷபராசிக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள், பல நாள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களானது இந்த ஆண்டில் உங்களுக்கு உதயமாக போகுது. இரண்டாவது திருமணம், ஏற்கனவே இது ஒரு திருமணம் நடைபெற்று ரத்தாயிடுச்சு, ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தால் அந்த காரியங்கள் வெற்றியாகும். மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள் ஏற்படுத்தி தரும். லாட்ரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. லாட்ரி யோகம் அப்படின்னா தமிழகத்தில் நீங்கள் குறிக்கக்கூடாது, மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி வாழக்கூடிய நபர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் உங்களோட சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து முயற்சி எடுத்து பாருங்கள். லாட்ரி யோகங்களும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உண்டு. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது. தேக ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருந்தால் அந்த உடல் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அதே போல் வீடு மனை வாசல், வண்டி வாகன சுகங்கள் ஏற்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீடு மனை வாசல் வாங்கி கட்டுவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக உண்டு. திருமணம் நல்லபடியாக நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திருமண அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் தார திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் தார திருமணமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரதை பார்க்க முடியுதுங்க. அதே நேரத்தில் வெகு நாட்களில் குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா 11ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குழந்தைக்காக காத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆண் பெண் இருவர் ஜாதகத்தையும் ஒரு தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை பாக்கியத்தில் எதுவும் தடைகள் இல்லை அப்படின்னாக்கா நார்மலாகவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்கான தடைகள் இருக்குன்னா அது சார்ந்த கோயில்களுக்கு பரிகாரம் செய்வதன் நிலவாக குழந்தை பேர் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதேபோல் வியாபாரம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள், தொழில் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள், விவசாயம் சார்ந்த கால்நடை சார்ந்த விவசாயம் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்நடை அபிவிருத்தி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம் செழித்தவங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உதயமாக போகுதுங்க. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். தெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்றத உணரக்கூடிய செலவுகளுக்கு உங்களுக்கு மனசுலேயே ஒரு ஆன்மீக சிந்தனைகள் உதயமாகும். அதனால் இந்த ஆண்டில் ஆன்மீக சார்ந்த கோயில்களுக்கு போகணும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி தருன்ற விதிங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி அடைவீங்கன்னா லாபஸ்தானத்தை குருபகவான் பார்த்தாலே கல்வி வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மேன்மை, படிப்பில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகிடுச்சுங்க. எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் படிப்படியாக இந்த நேர காலங்களில் அது எப்படி அடைக்கிறது, எதன் மூலிமா வருமானங்களை பெருக்க போகிறோம் அப்படின்றத
நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கான இலக்கை நோக்கி பயணிப்பீங்க. அதுக்கு இந்த கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்திடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடுறத கொஞ்சம் தவிர்த்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். இந்த நேரம் 3ஆம் இடத்துக்கு செல்கிறதுனால இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அதனால் இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பயிற்சி மட்டும் கிடையாது, சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமும் ராகு கேது பலன்களும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகுதுங்க. அதனால் இந்த ஆண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே வழியில் சொல்லணுன்னாக்கா திருமணம், குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மேன்மை, படிப்பில் ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாயிடுச்சு. இந்த நேர காலகட்டத்திலேருந்து எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி பலன். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களா? ரிஷபராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை பார்த்திங்கன்னா 9 பாதமாக அந்த வீட்டில் 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு இடமாகவும் சந்திரன் உச்சமாக கூடிய இடமாகவும் இந்த வீடு அமைய பெற்றிருக்கு. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி, இந்த வருட குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வருட காலத்திற்கு குரு கடக வீட்டில் பயணிக்க போகிறார். அப்போ இந்த ஒரு வருட காலமும் குரு நல்ல பலனை தருவாரா அல்லது நமக்கு ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகளை தருவாரா என்பதை இன்று நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் பிறந்த இந்த 3 ராசி நேயர்களுக்கான ஒரு நிலை என்னென்னா, குரு 8-11க்கு சொந்தக்காரர். அதாவது ரிஷபத்திற்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி சொந்தக்காரர். இவர் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலிருந்து 3ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய சகோதரஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்பு சகோதரர்களுக்கான உறவு முறை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல பாண்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் சடனாக சண்டை போட்டுக்குவாங்க. 2 பேருமே ஒரு நல்ல பேசிகிட்டே இருப்பாங்க. சடனாக சண்டை, என்ன எதற்காக சண்டை போட்டோன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி உடன் பிறப்புகளால் ஒரு சிறு மனச்சங்கடங்கள் உண்டாகக்கூடிய காலமாக தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உடன்பிறப்புகிட்ட இருந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் 11ஆம் இடம், அதாவது ரிஷபத்திற்கு 11ஆம் இடமும் அந்த குருவோட வீடு தான். அதுக்கு 5ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ 11ங்கிறது மூத்த சகோதரன். இளைய சகோதரனுக்கும் இவங்களுக்கு தான் ஆகாதே ஒழிஞ்சு, மூத்த சகோதரனோட இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க. எப்பயுமே அண்ணன் சொன்னால் அதுக்கு மறுபேச்சு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடம் கொடுக்கப்படும். அப்போ அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம செயல்படுத்தலான்னா கட்டாயம் உங்களுக்கு அது நன்மையை தான் தரும். அடுத்தபடியாக ரிஷபத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டிற்கு இந்த குரு பார்த்திங்கன்னா 12இல் போய் நிற்க போகிறாரு. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது தாய்ஸ்தானம் அல்லவா ரிஷபத்திற்கு. இப்போ அந்த 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு உச்சநிலையில் இருக்கும் பொழுது தாய்க்கு உடல் உபாதைகளை தரும். கட்டாயம் தாய்க்கு உடல் உபாதைகளில்
ஒரு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ அல்லது செலவுகள் அப்படிங்கிறத நமக்கு மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு. அப்போ நம்ம கவனமாக தாயை கண்காணிக்க வேண்டும். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடியவங்க தாய் மேலே ஒரு தனி பற்று காமிக்கணும், அக்கறை கட்டாயம் வேணும். அடுத்தது கன்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரிஷபத்திற்கு 5ஆம் இடம். ஆனால் குரு எங்கே வந்து அமர்க்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிக்கு 11ஆம் வீட்டில், அதாவது பார்த்திங்கன்னா ரிஷபத்திலிருந்து 3ஆகவும் கன்னிக்கு அது 11ஆம் இடமாகவும் மாறும். அப்போ குழந்தைகளால் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் உண்டுங்க. 11ஆம் இடம் இல்லையா, 5ஆம் இடத்திற்கு அது 11ஆம் இடம். குழந்தைகள் மூலியமாக இப்போ இந்த வருஷம் இப்போ 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்லேயே பிள்ளைங்க நல்ல மார்க், உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க பேர் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம். அதே போல் குழந்தைகளால் இவங்க மன மகிழ்ச்சி கொள்ளுவாங்க. எங்கள் பொண்ணுங்க, அதாவது இன்னாரோட பையன்னு சொல்கிறத காட்டிலும் இன்னொரோட அப்பான்னு சொல்கிறதுக்கு நான் பெருமை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரிஷப ராசிக்காரங்களோட குழந்தைங்க இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்தக்கூடிய வருடமாக இருக்கும். அதே போல் கன்னி ரிஷபத்திற்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது துலாம் வீடு. அந்த 6ஆம் வீட்டிற்கு அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக மாறும். அப்போ வேலை வாய்ப்பு, இன்று வரை வேலை வாய்ப்பில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னா திடீர்னு இவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது எப்பயோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, அது இந்த காலகட்டத்தில் அது அவங்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடாமே விட்டுருப்பாங்க. வருட கணக்கில் ஓடி இருக்கலாம் அல்லது மாத கணக்கில் ஓடி, திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழைப்பு கடிதம் வரும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் இப்போ வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கடிதம் கிடைக்கும். அந்த மாதிரி திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி போகக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது ரிஷபத்திற்கு 7ஆம் இடம் விருச்சகமாகும். இந்த விருச்சகத்திற்கு பார்த்திங்கன்னா குரு போய் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 7க்கு இதுவரையிலும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை, மறுமணம் எங்களுக்கு கிடைக்குமா, மறுமணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த வருடம் மறுமணத்திற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி பெண் கிடைக்கிறதுக்கு, குடும்பம் அமைவதற்கு ஒரு வாய்ப்பை கட்டாயம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ இருந்தே பெண் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதே போல் ரிஷபத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த குரு தன் வீட்டிற்கு 9இல், அதாவது பார்த்திங்கன்னா தன் வீட்டிற்கு அதாவது 8க்கு 8ஆம் இடமாக வந்து பயணிக்கக்கூடியதனால் ஒரு இடம் விட்டு இடம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் யாரோடமும் வம்பு வழக்கு வேண்டாம். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலியமாக ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். புதிய நட்புகளை தவிர்ப்பது நல்லது. புதுசாக ஒரு நண்பர் என்னோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணார், ஜங்ஷனில் பார்த்து பேசினார் அப்படின்னு ஒரு புதிய நட்பை பாராட்டாமல் இருப்பது நன்மையை பயக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகரம், பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியத்திற்கு அந்த குரு பார்த்திங்கன்னா 7ல் சப்தமஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ பாக்கியத்திற்கு 7னா கட்டாயம் தகப்பனுக்கு அது 7ஆம் இடமாக. தகப்பன் அதாவது இன்று வரை பூர்வீக சொத்து யாராருக்கெல்லாம் பங்காளி சொத்து, பங்காளி 7ஆம் இடம் என்பது பங்காளி. அப்போ பங்காளி சொத்து இன்றைக்கி ஒரு எங்களுக்கு வரலைங்க, நாங்கள் கோர்ட்டு கேஸ்னு போயிட்டுருக்கோம், கிடைக்குமா எங்களுக்கு, அது அதன் மூலிமா எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க எல்லாமே கொஞ்சம் முழிச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ரிஷபத்திற்கு கட்டாயம் இந்த வருடம் சொத்தின் மூலியமாக ஒரு லாபம் உண்டுன்னு சொல்லலாம், தந்தையின் மூலியமாகவும் ஒரு லாபம் உண்டுன்னு சொல்லலாம், பங்காளி சண்டை விலகக்கூடிய காலமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ரிஷபத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம். அந்த கும்பத்திற்கு நேர் 6ஆம் வீட்டில் குரு பயணிக்கிறார். அப்போ 10க்கு 6ஆக மாறுவதால் தொழில், புதுசாக தொழில் செஞ்சு லாபம் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால் புதிய தொழில் எதுவும் சடனாக போய் செய்யாதீங்க. செய்யக்கூடிய தொழிலையே இன்வெஸ்ட்மெண்ட்டு சேர்த்து செய்யாதீங்க. இருக்கக்கூடியதையே அப்படியே இந்த வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா
ரிஷபத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தான அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு அது 5ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா லாபங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு லாபம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாபம் வந்து எதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா இளைய சகோதரன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 12ஆம் இடம் மேஷம். அந்த 12ஆம் வீட்டிற்கு குரு 4. அப்போ வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டில் சொத்து வாங்கணுங்க. நான் ரொம்ப நாள் ஆசை, வெளிநாட்டில் நான் வசிச்சிட்ருக்கேன், வீடு கிடைக்கல எனக்கு, அல்லது ஒரு நிலம் கூட என்னால் அங்கே வாங்க முடியல, ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ரூம் எடுத்து என்னால் போய் சொந்தமாக இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்கும். ஏன்னா சுப விரயம் உண்டு. அதனால் வந்து இந்த வருடம் வெளிநாட்டில் ஏதாவது வீடு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே குரு பெயர்ச்சி இந்த வருடத்திற்கு பாதி நன்மையும் ஒரு குறைபாதி தீமையும் உண்டு. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் குரு பெயர்ச்சியில் நாங்கள் என்னங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அது உங்களுக்கு மேன்மேலும் கை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டிற்கு அது 11ஆம் வீட்டில் போய் அந்த குரு அமர்றார். அப்போ கட்டாயம் குலதெய்வ வழிபாடு உங்களை மேன்மேலும் நல்ல ஒரு நிலையை எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடு மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். இந்த வருடம் முழுவதுமே உங்கள் குலதெய்வத்தை விடாத பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி. அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிரன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும்போது சுகபோகம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனுக்கும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். அப்படிப்பட்ட உச்சம் பெற்ற சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே குரு பகவான் உள்ளே போகிறார். உங்களுடைய 3ஆம் இடத்ததிபதியான சந்திரனுடைய சொந்த வீடான கடக ராசிக்குள்ளே நம்முடைய சுப கிரகம் ஜம் பண்ணி 2லேருந்து 3க்கு போகிறார். அப்போ குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்,
என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பொதுவாகவே ரிஷபராசி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுவோம். ரிஷபராசி அன்பு, பாசம், காதல், இந்த 3க்கும் மிக முக்கியமாக சொந்தக்காரங்க நீங்கள் தான். ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டணும் அப்படின்னா உருகி உருகி காட்டுவீங்க. காசுக்காக காட்டக்கூடிய அன்பாக இருக்காது, ஒரு பொருளுக்காக காட்டக்கூடிய அன்பாக இருக்காது. உண்மையான அன்பு, நேர்மையான அன்பு, அக்கறையான அன்பு. ஒரு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா எப்படி துடிப்பீங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களை பார்த்தா தெரியும். அப்படியே மீன் தண்ணி தொட்டிலேருந்து தரையில் துடித்தா எப்படி துடிக்குமோ அப்படித்தான் நீங்கள் துடிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட, நல்ல அன்பான, பல அடி மேல் அடி வாங்கி வாழ்க்கையில் இன்னும் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியை பார்க்க. ஆல்ரெடி சிங்கம் நம்ம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களை பார்க்க, எப்படி மீனத்தில் அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட லைஃப்பில் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறவுகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. எனக்கு நிம்மதி இந்த உறவு கொடுத்துச்சு. எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கொடுத்தாங்க, எங்கள் அக்கா கொடுத்தாங்க, நான் கட்டின என் மனைவி கொடுத்தா, என்னுடைய கணவர் எனக்கு அவ்வளோ அன்பை கொட்டி கொடுத்தாரு, நான் காதலிச்சனே என்னோடய காதலன் அள்ளி கொடுத்தேன், காதலை கிள்ளி கொடுத்தாலும் அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க கீழே கமெண்ட்ஸில், சரியா? அதே போல் என்னுடைய காதலி என்னையே மட்டும்தான் நேசிச்சா. இதில் எந்த லிஸ்ட்டில் பெஸ்ட்டாக யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவதற்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்களா? வாய்ப்பே கொடுக்காமல், வாயே பேச விடாமல் உங்களை வச்சு செஞ்சாங்க இல்லையா? உறவுகளால் அதிகமாக, நட்புகளால் அதிகமாக மாட்டிக்கிட்டு எப்போ தப்பிச்சு வெளியே வருவோம், வெளியே வந்த பிறகு இந்த உறவு நல்லா இருக்குது, இந்த உறவு நமக்கு அன்பு காட்டுதே நினைக்கும் போது அதை விட இது அது என்ன சொல்லுவோம்னா பேய்கிட்ட மாட்டிட்டு திரும்பி பெசாஸ்ட்டை மாட்டிக்கிட்டேங்க மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லாக் ஆகுது. ஆனால் எல்லா இடங்களிலும் நீங்கள் மனிதர்களாக தான் இருந்திருக்கீங்க, நீ உண்மையானவங்களாக தான் இருக்கீங்க. ஸோ அவங்க பேயாக இருக்கலாம், பெசாசாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. மனிதர் வேடத்தில் இருந்த அவங்க வந்து டேஷ் 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 அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஜோதிடராக சில விஷயம் சொல்லக்கூடாது, சரியா? ஸோ நண்பனாக சொல்லலாம், உங்களுடைய சகோதரனாக சொல்லலாம், புரியுதா உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு ஜோதிடராக சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மனவேதனை உங்களுக்கு இருந்திருக்கு, கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட மனவேதனையிலிருந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. குரு பகவான் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட செப்டம்பர் வரையும் வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுப்பாருங்க. பணம் கொடுப்பாரு, கோடி கொடுப்பாருலாம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்க மன நிம்மதி. அந்த மன நிம்மதி இந்த காலகட்டம் உறுதியாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் படாத பாடுபடுறேங்க. என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, என் வீட்டுக்காரரை நான் உருகி 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 நேசிக்கிறேன். கல்யாணம் முடித்த நாள்லேருந்து நான் அவரை தவிர வேறு யாரையும் சிந்தித்தது கூட கிடையாது. ஏன் சில ரிஷபராசி பெண்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய குழந்தைய கூட அந்த அளவுக்கு ஒரு நினச்சி பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையில் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ படுற பாடலாம் சொல்லவும் முடிஞ்சிடுங்க. அவர் திருந்தி வந்துடுவார். இன்றைக்கி திருந்திடுவார், நாளைக்கு திருந்திடுவார், அடுத்த வாரம் திருந்திடுவார் நினச்சி 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 நீங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளவு. கடைசியில் அழகு, அறிவு, பணம், பொருள் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு போலியான ஒரு பெண்ணை நோக்கி போயிட்டு பின்னோக்கி போயிட்டார் அவருடைய வாழ்க்கையில். உங்கள் கூட இருந்தால் முன்னோக்கி போயிருப்பார். உண்மையிலேயே உண்மை தானே? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டத்தை பெறக்கூடிய
அடைஞ்சிக்கிட்டு இருக்க நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வரணும்னு நினைக்கிற உங்களுடைய உண்மையான கணவர் உங்களை தேடி வந்துடுவார். உண்மையான கணவர் அவர் இருந்தார்னா என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக தேடி வருவார். அதே போல் இல்லைங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு, வாழவே இல்லை, வாழ்க்கை இன்று வாழ்ந்துடும் நாளை வாழ்ந்துடும் நினச்சி நான் தோற்று போயிட்டேன், என்னுடைய திருமண வாழ்க்கையில் வேறு வழி இல்லாமல் சட்டப்படி முடிச்சு விட்டேன், இல்லை மேபி ஏதோ ஒரு விஷயம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக சொல்லுவேன், திருமணத்துக்காக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் உண்மையான அன்பை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் என்பது உண்மை. அதே போல் ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருக்கேங்க. பல ரிஷபராசி பெண்களுக்கு ஆண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பொண்ணு இதுதான் பையன் புக் பண்ணி நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, உறுதி செஞ்சுருப்பாங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைப்போம்பாங்க, சில இடங்களில் உறுதி செய்யப்பட்டதும்பாங்க, சில இடங்களில் நிச்சயம் செய்யப்பட்டதும்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வார்த்தையை தக்கன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ நிச்சயம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு நிப்பாட்டியிருப்பாங்க. எதுக்கு நிப்பாட்டினாங்க, ஏன் நிப்பாட்டினாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. அந்த குழப்பம் கடந்த ஒரு 3 வருடத்தில் யார் யாருக்கெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40% நடந்திருக்கும் என்பது உண்மை. அதாவது ஒரு படத்தில் வடிவில் படத்தை சொல்லுவாங்க, டேய் நான் எதுக்குடா ஒத்து வர மாட்டேன், டே காரணம் சொல்லிட்டு போங்கடா, இதாண்டா காரணங்க கூட ஓகே நம்ம இதான் தப்பு பண்ணோம் சரின்னு சொல்லலாம். ஆனால் எதுக்குன்னே சொல்லாமல் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார், எனக்கு தெரில, அதுக்கு மட்டும் விட தெரிஞ்சால் கூட பரவாயில்ல விட்டுருவேன் போங்கடான்ட்டு, ஆனால் எனக்கு விட தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பாக்கியம்னு நான் சொல்வேன். புரியுதா உங்களுக்கு? உங்களை திருமணம் முடிக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு இல்லை, அதனால் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இறைவன் உங்களை காப்பாற்றிருக்கான், அவங்க தண்டிக்க போகிறான், தட்ஸ் ஆல், ஓகேவா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரம் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சாத்தியம் கட்டாயமாக 100% இருக்குது. கோச்சார கிரக ரீதியாக 100% இருக்குது. சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அது 1000% கொண்டு போயிடலாம். புரியுதா? சிறப்பாக இருக்க போது அதேபோல் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் எவ்வளவு தூரம் தடை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கந்திஷ்டியில் அதிகமாக அடிவாங்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் மட்டும் கொஞ்சம் அழகாக அப்படியே கொஞ்சம் மினுமினுப்பாக அப்படி ஜம்முன்னு வந்து நின்றீங்கன்னா ஊருக்கண்ணு உழவுக்கண்ணு நாய்க்கண்ணு நரிக்கண்ணு பேய்க்கண்ணு பெசாஸ்கண்ணுன்னு அத்தனை விதமான கண்ணு உங்கள் மேலே தான் இருக்கும். என்னடா இவ்வளோ சூப்பராக வர்றாங்க, இவங்க காசு இவங்க கையில் இருக்கடா வாடா போய் ஒட்டிக்கிறோன்னு இந்த அட்டைப்பூச்சி வந்து ஒட்டுற மாதிரி உங்களோட வந்து ஒட்டிக்கிடுவாங்க. அவங்களோட தேவை பூர்த்தியாக இருந்துன்னு பிடிச்சி உங்களை இழுத்துட்டு திரும்ப விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்கள் லைஃப்பில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாத உறவுகளெல்லாம் உங்களை விட்டு வெளியேறி தேவையான உண்மையான உறவுகள் மட்டும் உங்கள் கூட பயணித்து பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சு பதவி உயர் விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிச்சு பேரையும் புகழையும் பெற்று மிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக உண்டு என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வீடியோ பார்க்கும் நாளே உங்களுக்கு சிறப்பான நாளுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், தயவுசெய்து சுயநலமாக வாழ கற்றுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? பொதுநலமாக வாழ்ந்து உங்களுக்கு இருக்கிற காசு பணம் துட்டு மணியை இழந்துட்டீங்க. இனிமேல் சுயநலமாக வாழுங்க, சிறப்பாக வாழ்வீங்க. உங்களுக்கான அந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கான அற்புதமான வழிபாடு அப்படின்னா பத்ர காளியம்மனை பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? சில இடங்களில் காளியம்மன் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு பத்ர காளியம்மன் சொல்லுவோம். பத்ர காளியம்மனை மனதார வழிபாடு செஞ்சிங்கன்னா பத்திரமாக இருப்பீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில்
20லேருந்து 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படின்னு நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம வந்து எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.